தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு.க.ஸ்டாலின் பதவியேற்பார் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஏஎம்வி பிரபாகர ராஜா போட்டி. விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட தசரதாபுரத்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் மாமன்ற உறுப்பினரும் சென்னை பெருநகர மாநகராட்சி கணக்கு மற்றும் நிலைக்குழு தலைவருமான க. தனசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழ்நாட்டிற்கு விடிவெள்ளியாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய், பெண்கள் சுய உதவிக்குழு 5 லட்சம் ரூபாய் வரையிலான பிணை எதுவும் இன்றி மானியத்துடன் வழங்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் விடியல் பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணத்தை பெருமுகத்தோடு தொடர்வார்கள் மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ரூபாய் 10 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை, விருகம்பாக்கம் தொகுதியில் அதிநவீன சிறப்பு அம்சங்கள் கூடிய மருத்துவமனை அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை பற்றி எடுத்துரைத்து விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஏஎம்வி பிரபாகர ராஜா அவர்கள் வாக்கு சேகரித்தார். இந்த வண்டி போனதுக்கு பிறகு பின்னாடி வாங்க, தயவுசெய்து கொஞ்சம் போட்டுக்காதீங்க, தயவுசெய்து யாரும் முன்னாடி போவாதீங்க. பேரன்புமிக்க பெரியவர்களை, வணக்கத்திற்குரிய தாய்மார்களை, வாக்காளர் பெருமக்களை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயக்க தலைவர்களை, பேராதரவோடு போட்டியிடுகிற அருமைக்குரிய சகோதரர் பிரபாகர் வாக்களிக்க கேட்டு வருகிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் திராவிட மாடல் திரு பிரபாகர் ராஜா அவர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள, மதத்திற்குரிய மாநகராட்சியின் கணக்குகள் நிலைக்குழுவின் தலைவர் தனசேகரன் அவர்களும், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய ராஜா அவர்களும், கண்ணன் அவர்களும், லோகு அவர்களும், அன்புக்கினிய ரத்னா லோகேஸ்வரன் போன்றவர்களும் உங்களை தேடி வந்திருக்கிறார்கள். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக உழைப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என்று கேட்டுக்கொள்ள உங்களை தேடி உங்கள் இல்லங்களை நாடி வந்திருக்கிறோம். இதே விருகம்பாக்கம் கால்வாயை ஒட்டி இருக்கிற பகுதி ஆக்கிரமிப்பு பகுதி என்று சொல்லி இதை அகற்றுவதற்கு அதிகாரிகள் உத்தரவிட்ட போது மரியாதைக்குரிய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களும் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரிடத்தில் பல்லாண்டு காலமாக நீண்ட நெடு நாட்களாக இங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் என்கின்ற வகையில் காலி செய்ய கூடாது. விருகம்பாக்கம் கால்வாயை பொறுத்தவரை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இரு பக்கமும் தடுப்பு சுவர்கள் அமைத்து எந்த வகையிலும் நீர் பாதிக்காமல் செல்வதற்கு வழி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த வீடுகளை காலி செய்யக்கூடாது என்கின்ற வகையில் கோரிக்கையை எடுத்து வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மனித நேயத்தோடு ஒப்புக்கொண்டு விருகம்பாக்கம் கால்வாயை ஒட்டியிருக்கிற எந்த குடியிருப்பும் காலி செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இந்த கால்வாயை ஏறத்தாழ 18 கோடி ரூபாய் செலவில் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இரு பக்கமும் காங்கிரீட் சுவர்கள் அமைத்து குடியிருப்புகளுக்குள் மழை நீர் வராமல் தடுத்து சாதனை படைத்த ஆட்சி கடந்த ஏற்கனவே நடந்து முடிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. எனவே இந்த 5 ஆண்டுகளில் இது போன்ற பணிகள் ஏராளமானவைகள் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் ஏறத்தாழ 22 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு 5 ஆண்டுகளில் 22 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுவது என்பது இதுவே முதல் முறை. அந்த வகையில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் ஏறத்தாழ 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் கூட பட்டா வழங்க வேண்டிய பணி ஏராளமான பணிகள் இருக்கிறது. ஏற்கனவே வழங்க தொடங்கி இருக்கிறோம். நத்தம் புறம்போக்கு ரயட் வாரியாக மாற்றி பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பெல்ட் பகுதி என்கின்ற வகையில் இருக்கிற பகுதிகளுக்கும் பட்டா வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம் போன்ற பல்வேறு துறைகளில்
கடந்த காலங்களில் செய்யப்பட்ட குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்பட்டு அவைகளுக்கும் செயல்டீடு மற்றும் பட்டாக்கள் வழங்குகிற பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி குடியிருப்புதாரர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் பட்டாக்கள் வழங்கப்படும் பணி இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களின் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியாக இருந்தாலும், இந்த பகுதியில் கான்கிரீட் சாலைகளாகவும் சமுதாய நல கூடங்களாகவும் அங்கன்வாடி மையங்களாகவும் மிக சிறப்பான வகையில் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். நீங்க நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட முடியாது போடா அப்படின்னு சொல்லி அனுப்பலாம், தைரியமா சொல்லல. ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு உதவி பண்ற, நல்லது பண்ற, இந்த மாநிலத்துக்கான வளர்ச்சியை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்குத்தான் என் வாக்கு என்பதை உறுதி செய்யுங்கள். நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக போராட, உங்களுக்காக குரல் கொடுக்க, உங்களுக்காக உழைக்க நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். உங்களுக்காக உழைப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.